ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஒரு திங் கன்ஃபெஸ் பண்ண போகிறேன். எனக்கு வெஜ்ஜை விட நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சமைச்சி சாப்பிட்றது செம ருசியாக இருக்குன்றது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சமைச்சி சாப்பிட்ற வாய்ப்பே கிடைச்சதில்ல. இப்போ ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒன்று ஆர்டர் இல்லைனா ஹாஸ்டல் ஃபுட்டே சாப்பிட்டுப்பேன். அது நல்லா இருக்குன்றனால நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேனோ அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது வீட்டில் இருக்கிறனால அம்மா அப்பாவுக்கு சமைச்சி கொடுக்கறது, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நான் சமைச்சிப்பேன். அது நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கிற டிஷ் மட்டன் கிரேவியும் மத்தி ஃப்ரையும் லிட்ரலாக செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னென்னா நான்வெஜ்லாம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட்டதே இல்லை நான் சின்ன வயசுலேருந்து. எஸ்பெஷலி ஃபிஷ்ஷு, மஷ்ரூம் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிருந்துருக்கேன் சிக்கன் மட்டனை விட. ஆனால் அப்பா அதை கம்பல் பண்ணி கொடுக்க வச்சுருவாங்க. கேட்டால் ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அது பழகிருச்சு. ஆனால் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் நோ சாப்பிடவே கூடாது, பிகாஸ் முள் இருக்கும் அப்படின்ற ஒரு பயம். பட் ஒன்ஸ் எங்கள் பாஸ் இருக்காங்களே, மை மாம் தான், ஒரு ஸ்பெஷல் ஃபிஷ் கொண்டுட்டு வந்து அதில் முள்ளே இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பேர் கூட பாக்ஸ் மீன். அப்போது கேட்கும்போது அது ஃபன்னியாக இருந்துச்சு. ஆனால் அப்புறம் சாப்பிடும்போது ஓ மை காட், ரொம்ப டெலிஷியஸ். அந்த நாளில் இருந்து தான் என்னோடய ஃபிஷ் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்களும் எல்லோரும் சொல்லுங்கள், உங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் உங்களுக்கு ஃபிஷ் ஆர் நான்வெஜ் பற்றி எப்படி ஃபன்னி ஸ்டோரிஸ் இருக்கும் கமெண்ட்டில் ஷேர்